என்னடி பண்றது? எனக்கு மட்டும் ஏன் இப்படி எல்லாம் நடக்குது? அவ எங்க அம்மா இத்தனை வருஷமா என்ன எவ்வளவு கஷ்டப்பட்டு வளர்த்துருப்பாங்க. வேணாம் தானே எங்களை வெறுத்த ஒதுக்கி அனுப்பி வச்சாங்க வீட்டை விட்டு. இப்ப மட்டும் எங்கிட்ட இருந்து வந்துச்சு இந்த பாசம் அன்பெல்லாம். நீயே பார்த்தல எனக்கு எவ்வளவு கஷ்டமா இருந்துச்சு தெரியுமா? சரி, அதுக்கு என்ன பண்ணலாம்? பேசாம போலீஸ்ல கம்ப்ளைண்ட் பண்ணிடலாமா? ஐயோ வேண்டாம் வேண்டாம். நீ என்னதான் பண்ணணும்ன்ற? போலீஸ்லயும் கம்ப்ளைண்ட் பண்ணக்கூடாதுன்ற. இந்த பிரச்சனையும் தீரணும். இதுக்கு என்னதான் பண்றது? அவ்வளவுதான் எங்க அத்தைக்காரி ஆட்டமா ஆடிடுவாங்க. பையனை மட்டும் நான் போலீஸ் ஸ்டேஷன்ல பிடிச்சு கொடுத்தேன்னு வச்சுக்க, என்ன எங்க அம்மாவையும் சும்மா விடுவாங்கன்னு நினைக்கிறேன். நீ என்ன அவன் இப்படி பண்றது அவங்க அம்மாவுக்கு தெரியுமா? அதாண்டி எனக்கும் தெரியும். பாரு தர்ஷினி, பேசாம நீ இந்த விஷயத்த அவங்க அம்மா கிட்ட சொல்லி அவங்க அம்மா கிட்ட சொல்ல சொல்லு. அது எப்படி சொல்றது? மட்டும் இதை சும்மா விட்டேன்னு வச்சுக்க, அவ்வளவுதான் உன் வாழ்க்கையே வீணாகிரும். அதுக்குத்தான் சொல்றேன், இதை எப்படியாச்சும் உங்க அம்மா கிட்ட சொல்லு. அதுக்கப்புறம் இந்த பிரச்சனையை அவங்க பாத்துக்கிடுவாங்க. நான் பாவம் எங்க அம்மா, இதெல்லாம் கேள்விப்பட்டு அவங்க தாங்கிக்கவே மாட்டாங்க வினிதா. ஒரே தீர்வு இதுதான், நம்ம வேற எதுவும் பண்ண முடியாது. உங்க அம்மா கிட்ட எதையுமே மறைக்க மாட்டேன். இவ்வளவு நாள் கஷ்டப்பட்டது போதும் தர்ஷினி, இதை எப்படியாச்சும் உங்க அம்மா கிட்ட சொல்லு. அதுக்கப்புறம் அவங்க என்ன ஏதுன்னு பாத்துக்கிடுவாங்க. சரி வினிதா, இதை சும்மாவே விடக்கூடாது. பேசாம இதை பத்தி டாக்டர் கிட்ட சொல்லிடலாமா? அதான் சரி. ஆனா இதை நம்ம தான் சொன்னோம்னு இவளுக்கு தெரியவே கூடாது. தெரிஞ்சா அவ்வளவுதான், ஆட்டமா ஆடிடுவா. சரி, முகத்தை இப்படியே வச்சிருக்காத. மேம் சார் யாராச்சும் பார்த்தாங்கன்னா என்ன ஏதுன்னு கேட்பாங்க. சரி. அம்மா, அப்பத்தா, இங்க வாங்க ஒரு நிமிஷம். என்னையா, எதுக்கு வர சொன்ன? முக்கியமான விஷயம் பேசணும், அதான் வர சொன்னேன். என்னடா முக்கியமான விஷயம்? எனக்கு உள்ள வேலை இருக்குடா. என்ன வேலை இருந்தாலும் பரவாயில்ல, இன்னைக்கு நான் முக்கியமான விஷயம் பேசி ஆகணும். எவ்வளவு நேரம் ஆனாலும் பரவாயில்ல. அப்படி என்ன முக்கியமான விஷயமா இருக்கும்? வேலை நடந்தாலும் பரவாயில்லன்றியா? அதான் எனக்கும் தெரியல என்ன விஷயமா இருக்கும். நீ வந்துட்டோம்ல, என்ன விஷயம்னு சொல்லு. அதானே, சொல்லியா என்ன விஷயம்? இன்னும் சில பேர் வரணும். என்ன இவன் இப்படி பேசுற பார்த்தா முக்கியமான விஷயமா தான் இருக்கும் போலயே. அதான் எனக்கும் தெரியல. பாப்பா என்ன சொல்றியா? ஒருவேளை தென்றல தனி கொடுத்து நான் கூட்டிட்டு போலான்னு நினைச்சிருப்பானோ? சேச்சா, யாம்பள அப்படிலாம் நினைக்கவே மாட்டியா. என்னவா இருக்கும்? அப்பத்தா, மண்டையை போட்டு குழப்பாத. இரு, எல்லாம் வரவும் நானே சொல்றேன். முன்னாடி வரும் உன் மருமக சிரிச்சுக்கிட்டே நிக்கிறா. அப்ப இவளுக்கு என்ன விஷயம்னு தெரிஞ்சிருக்கும். நைஸா கேளு என்ன விஷயம்னு. அந்தா என்ன விஷயம்? உனக்கு எதுவும் தெரியுமா? என்ன இல்ல அத்தா, எனக்கு அதுவும் தெரியாது. எங்க கூட தானே நானும் வந்தேன். தெரிஞ்சா சொல்லு என்னன்னு. அதான் தெரியாதுன்னு சொல்றேனே அத்தை. அந்த பிள்ளைக்கு ஒன்னும் தெரியல உலத்த. நீங்க என்ன நேரத்துல வந்திருக்கீங்க? தோட்டத்துக்கு போலாம். போனேம்மா, அஸ்வின் என்னமோ போன் போட்டு வர சொன்னா. எதுக்கு இருந்தாலும் தெரியல. அவர் எதுக்கு வர சொன்ன? வேலை வைக்கிறவரையா? இருங்கம்மா, என்னடா விஷயம்? உட்காருங்கப்பா, சொல்றேன். சொல்லு. ஒரு ஆள் வரணும், வரட்டும். இன்னொரு ஆள் யாரா? வருவாங்க, நீ ஏன் பார்த்து தெரிஞ்சுக்கிருவ. வாங்க மாமா. ஏன் அஸ்வினி, எதுக்கு என்ன வர சொன்ன? வாங்க மாமா, வந்து உட்காருங்க. மாப்பிள்ள, என்ன விஷயம்? மாமா, எனக்கும் தெரியல. தோட்டத்துக்கு போனவனை கூப்பிட்டு வச்சு உட்கார வச்சிருக்கியான். என்ன விஷயம் ஏது விஷயம்னு யாரும் வந்தாத்தான் சொல்லுவான் போல. நீ வேற யார்கிட்ட வரணும்? அவ்வளவுதான்ப்பா, வேற யாரும் வர தேவையில்ல. மாமாவுக்காகத்தான் அவ்வளவு நேரம் காத்திருந்தேன். எனக்காகவா? எதுக்கு மாப்பிள்ள? எதுவும் விஷயம்னு போன்லயே சொல்லியிருக்க வேண்டியதானே? போன்ல பேசுற விஷயம் இல்ல மாமா, அதனாலதான் உங்களை நேர்ல வர சொன்னேன். என்னடா நீ பொடி வச்சு பேசிட்டு இருக்க? என்ன விஷயம்டா, சொல்லுடா. பொறுங்க சொல்றேன். இங்க பெரியவங்க, நீங்க இருக்கத்துல நான் பேசுறேன்னு தப்பா நினைக்காதீங்க. ஏன்னா இத நீங்க தான் பேசணும். நான் பேசுறேன்னு எதுவும் நினைச்சுக்கிறாதீங்க. அப்படி என்னப்பா விஷயம்? மாமா இவங்கள கூட்டு வந்து உட்கார வச்சிருக்க. இது ஒண்ணும் இல்லம்மா, எங்களுக்கும் கல்யாணம் ஆயிடுச்சு. எங்களுக்குன்னு ஒரு பிள்ளையும் வரப்போகுது. ஆனா சரவணனுக்கும் இன்னும் மலருக்கும் இன்னும் கல்யாணம் பண்ணி வைக்கவே இல்லையே. அதான் எப்ப பண்ணி வைக்கலான்னு இருக்கீங்க? பெரியவங்க எங்களுக்கே தோணாத விஷயம் உங்களுக்கு தோணியிருக்கு பாத்தீங்களா? இதை நினைச்சு எனக்கு அசிங்கமா இருக்கு. நான் பொண்ணை பத்தி நான் நினைக்கவே இல்லை. அதனாலதான் எனக்கு இதெல்லாம் தோணவே இல்லை. அப்படியெல்லாம் இல்ல மாமா. இதை நீங்க யோசிச்சா என்ன, நான் யோசிச்சா என்ன? என் பிள்ளைய நான் அந்த வீட்டுல விட்டுட்டு என் வேலையே கதின்னு நான் பாட்டுக்கு இருந்துட்டேன். இதை பத்தி நான் கொஞ்சம் கூட யோசிக்கவே இல்லை. சரி விடுங்க மாப்பிள்ள, அதனால என்ன இருக்கு? அவன் சொல்றது சரிதானே. நீங்க யோசிச்சா என்ன, நாங்க யோசிச்சா என்ன? எங்களை மன்னிச்சிரி அஸ்வினே, நாங்களும் இதை யோசிக்கவே இல்லை. பெரியவங்க நாங்களதான் பார்த்து பேசியிருக்கணும். எங்க மேலதான் தப்பு. அதனால என்னப்பா, உடால அவனுக்கு ஆக்சிடென்ட் ஆயிடுச்சு. அப்புறம் நிறைய பிரச்சனை. அப்புறம் மலர் வேற மாசம் ஆயிட்டா. அதுலயே எல்லாமே மறந்துடுச்சு. ஏன் எனக்கே மறந்து போச்சு. இப்பதான் 2 நாளைக்கு முன்னாடி ஞாபகமே வந்துச்சு. என்ன மாமா, நீங்க என்ன சொல்றீங்க? நான் என்னத்தையா சொல்றது? பேருக்குத்தான் நான் அப்பேன், எதுக்குமே நான் உதவ மாட்டேங்கிறேன். ஏமாமா அப்படிலாம் சொல்றீங்க? என்ன மாப்பிள்ள, எத்த அப்பேன் தான் பேரு. அந்த பிள்ளைக்கு நான் ஒண்ணுமே பண்ணல. வீட்டுல அவளை விட்டுட்டு போனதுதான். அப்புறம் எப்பயாச்சும் ஒரு வாட்டி தான் வந்து பாக்குறேன். நீங்க தான் பெத்த பிள்ளை கணக்கா பாத்துக்கிறீங்க. ஏன்னா
எனக்கு இந்த வீட்டுக்கு வரவே பிடிக்க மாட்டேங்குது. என் பொண்டாட்டியும் அவ பெத்த பிள்ளையும் பார்த்தாலே எனக்கு அப்படியே எரிச்சலா இருக்கு. இப்பதான் அப்படி இருக்கானா, அவ பெத்த பிள்ளையையும் அப்படியே வளர்த்து வச்சிருக்கா. நான் என்ன பண்ணுவேன்? நினைச்சா என் மனசே கேட்க மாட்டேங்குது. அதான் இந்த வீட்டு பக்கமே நான் அவ்வளவோ வர மாட்டேன். என்ன அப்படிலாம் சொல்றீங்க? அவ உங்க பொண்டாட்டி தானே, அது நீங்க பெத்த பிள்ளை தானே. அம்மா வாய்க்கு வேணா சொல்லிக்கலாமா, நான் கட்டின பொண்டாட்டி பெத்த பிள்ளைன்னு. ஆனா 2 பேரும் அப்படியே நடந்துக்கிறாங்க. என் புள்ள வாழ்க்கையவே கெடுக்க பாக்குறாங்க. என்னமா பண்றது நானு? விடுங்கண்ணே, தெரியாம ஏதோ ஒரு தடவை தப்பு பண்ணிட்டாங்க, அதுக்காக அவங்கள நம்ம ஏத்துக்கிறாம இருக்க முடியுமா என்ன? முடியாதுமா, என்னால முடியாது. ஒரு தடவையா 2 தடவையா, ஏன் இன்னமும் கூட அவ திருந்தாமதான் இருக்கா. உனக்கு தெரிய மாட்டேங்குது, அவ்வளவுதான். கரெக்டா சொல்றாரு. பின்ன அவர் பொண்டாட்டிய பத்தி அவருக்கு தெரியாதா என்ன? அதுக்காக இப்படியேவா இருக்க போறீங்க மாமா? உங்களுக்கும் பொண்டாட்டி புள்ளன்னு இருக்கு. ஏதோ ஒரு தடவை தப்பு பண்ணிட்டாங்கன்றதுக்காக அவங்கள ஏத்துக்கிறாம இப்படியே நீங்க வெறுத்து ஒதுக்குனீங்கன்னா என்ன அர்த்தம்? என்ன பண்றது மாப்பிள்ள? ஆமா, நீங்க அவங்கள உங்க வீட்டுக்கு கூட்டிட்டு போய் புத்துமதி சொல்லுங்க, அவங்க கேட்டுப்பாங்க. ஆமா அண்ணே, இது வரைக்கும் மலர் இருந்தது தானே அவங்களுக்கு பிரச்சனை. இப்பதான் மலர் கல்யாணம் முடிச்சு போயிருவாளே, அவங்களுக்கு எந்த பிரச்சனையும் இருக்காது. இதுக்கப்புறம் திரும்பி நல்லபடியா இருப்பாங்க, யாருக்கும் எந்த பிரச்சனையும் பண்ண மாட்டாங்க. அத்தை முடிவு பண்ணிட்டாங்க, 2 இந்த வீட்டை விட்டு கிளப்பிடணும்னு. ஆமா மாமா, அம்மா சொல்றது சரிதான். எத்தனை நாளைக்கு நீங்களும் இப்படி ஒத்தையிலேயே இருப்பீங்க? நீங்களே சொல்லுங்க. அத்தையையும் அனுஷ்காவையும் கூட்டிட்டு போய் உங்க வீட்டுல சந்தோஷமா இருங்க. இனிமே மலர் தான் இருக்க மாட்டாளே. மலர் இருக்க மாட்டாதான், ஆனா அந்த பிள்ளைக்கு எதையும் என்ன செய்ய விட மாட்டாளுகளே. எல்லாம் நாங்க பாத்துக்கிறோம் மாமா. இதுக்கப்புறம் மலருக்கு எது செய்யணும்னாலும் நாங்க செஞ்சுக்கிறோம். நாங்க எதிர்பார்க்கவே மாட்டோம். ஆமா மாமா, மலர் எப்ப எங்க வீட்டுக்கு வந்துச்சோ அது எங்க வீட்டு பிள்ளை. நாங்க என்ன வேணா செய்வோம் அதுக்காக. கேட்கறதுல எனக்கு எவ்வளவு பெருமையா இருக்கு தெரியுமா? மலர் இப்ப அனுப்பிவிடுங்கன்னு சொன்னா நீங்க அனுப்பியே விட மாட்டீங்க. ஆனா என் பொண்டாட்டியும் அவ பெத்த பிள்ளையும் மட்டும் அனுப்பி விடுறீங்க பாத்தீங்களா? இதுல இருந்தே தெரியுது எனக்கு. ஐயா அண்ணே, நாங்க அதுக்காக சொல்லல. மலர் கல்யாணம் முடிக்க போறப்பில்ல, ஆனா அனுஷ்கா இன்னும் வாழவே ஆரம்பிக்கல, அதுக்காகத்தான் சொல்றோம். மத்தபடி நாங்க தப்பான எண்ணத்துலலாம் எதையும் சொல்லல. சரிம்மா, சரி விடுங்க. இப்ப எதுக்கு அந்த பேச்சலாம்? இப்ப மலர் கல்யாணத்தை பத்தி தானே பேச வந்தோம். பேசுங்க, ஏதாச்சும் பேசி முடிவெடுங்க. நீங்க தான் மாமா அதை பத்தி பேசி முடிவெடுக்கணும். நீங்க அப்பா அம்மா அப்பத்தா எல்லாம் இருக்கீங்கல்ல, பெரியவங்க இருக்கத்துல நீங்க தான் எல்லாத்தையும் முடிவெடுக்கணும். என்ன என்ன முடிவெடுக்கணும்? அப்பா நீங்க எப்ப வந்தீங்க? இப்பதான் வந்தேன். அப்பா பார்த்தனே சந்தோஷத்தை பாரு. ஆமா, பின்ன இருக்காதா என்ன? என்னடி தென்றல், ஏன் எல்லாரும் இங்க உட்காந்துருக்கீங்க? அஸ்வின் மாமா வேற நாட்டாம கணக்கா நடுவுல உட்காந்துருக்காரு. சொல்லுவடி சொல்வ, ஏன் சொல்ல மாட்டேன்? இல்ல உங்க விஷயமாதான். எங்க விஷயமாவா? ஆமா, உங்க கல்யாண விஷயமா. என்னடி சொல்ற, கல்யாண விஷயமாவா? ஆமா பத்தியா, என்னோட கல்யாண விஷயம் தான். என்ன கல்யாணம் சொன்னே வெக்கமா? பாரா, என்னது எல்லாம் ஹால்ல உட்காந்துருக்காங்க. என்ன மீட்டிங்னு தெரியலையே. இங்க பாரு, ஆள் வந்தாச்சு. சீ, போடி. என்னது இவ வேற வெக்கப்பட்டு குனிரா. வாங்க சார், என்ன நடக்குதுங்க? என்ன மீட்டிங் ஓடுது? வேற என்ன, எல்லாம் உங்க கல்யாண விஷயம் தாயா. கல்யாணம் செலவு பிள்ளைக்கு சிரிப்ப பாரு. பாருடி, உன் ஆளுக்கு கல்யாணம் செலவும் 32 பொண்ணும் தெரியுது. ஒரு பொண்ணுக்குள்ளது செருக்கு, ஆணுக்குள்ளது முறுக்கு. விடிய விடிய நடந்த கதையை போகுது விளக்கு. இவ உலகம் மறந்து கிடப்பா, அடி உறவு மட்டுமே நினைப்பா. உடுத்தி போன சேல மறந்து வெட்டி உடுத்தி நடப்பா. அடிமோகமுள்ள புருஷா பல புத்தம் சொல்லி கொடுப்பா. இன்னும் போக போக பாரு, இவ புத்தி சொல்லி கொடுப்பா. தான தந்தான தந்தானே, தான தந்தான தந்தானே, தான தந்தான தந்தானே, தான தந்தான தந்தானே. போதும் போதும், வெக்கப்பட்டது. கல்யாணத்துக்கு அப்புறம் கொஞ்சம் வச்சுக்கலாம். சீ, போடி. பாரு, பிள்ளைக்கு வெக்கத்தை. நான் கூட என் கல்யாணத்தப்ப இவ்வளவு வெக்கப்படலையே. அது சரி, நமக்கு எங்க இதுக்கெல்லாம் நேரம் இருந்துச்சு. என்ன ஓடிட்டா? மாப்பிள்ள எங்க பாருங்க, இருங்க, கல்யாண விஷயத்தெல்லாம் பத்தி பேசணும்ல. ஆமையா, நான் எதுக்கு மாமா? அதான் பெரியவங்க நீங்க இருக்கீங்களே, நீங்களே எல்லாத்தையும் பேசி முடிச்சுக்கோங்க. இங்க என்னைக்கு தாலி கட்ட சொன்னாலும் நான் ரெடி தான். ஆமா ஆமா, இப்பயே தாலி கிடைச்சனாலும் மாப்பிள்ள ரெடியா தான் இருக்க. ஐயோ பாரு, பாரு எப்படி வெக்கப்பட்டு ஓடுறியா நீ. ஒரே ரொமான்ஸ் தான். ஐயோ, வெக்கமா இருக்கேன். நீங்க எப்ப வந்தீங்க? இப்பதான். நீங்க எதுக்கு இங்க வந்தீங்க?
எதுக்கு வந்த? நான் சும்மா தான் வந்தேன். ஏய், வைக்கப்பட்டு தானே வந்த? அங்க தானே பேசிட்டு இருக்காங்க, நீங்க எதுக்கு என் பின்னாடி வந்தீங்க? சிகப்பு காயின் முன்னாடி போனா கருப்பு காயின் பின்னாடியே வரும். என்ன வடிவேல் காமெடியா? ஐயா ஐயா, இப்ப பேசிட்டு இருக்காங்க, நீங்க போங்க. போக முடியாதுங்க. நம்மள பத்தி தானே பேசிட்டு இருக்காங்க. யார் இல்லைன்னு சொன்னா? நீங்க போனா தானே என்ன ஏதுன்னு எல்லா விஷயமும் உங்களுக்கு தெரியும். இதுக்கு நான் அங்க இருக்கணும்னு அவசியமே இல்லையே. ஆட்டோமேட்டிக்கா எல்லாமே என்கிட்ட வந்துடும். நீங்க போக போறீங்களா இல்லையா? யாரும் பார்த்தா என்ன நினைப்பாங்க? என்னத்துக்கு என்ன பார்த்துட்டு இருக்கீங்க? அப்படி தாண்டி பாப்பேன். என்ன மாமா என்னடி பொண்டாட்டி நீங்க இப்படி பண்ணீங்கன்னா பண்ணீங்கன்னா? எனக்கு வெக்கமா இருக்கு. என்ன பண்றீங்க? இறக்கி விடுங்க மாமா. முடியாது. ப்ளீஸ் 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 இறக்கி விட்டுருங்க மாமா. ப்ளீஸ் மாமா. ஏன் கீழே போட்டுருவேன்? பயமா இருக்கா? பயமா இல்லை, யாராச்சும் பாத்துட்டாங்கன்னா? அப்போ உனக்கு பயம் இல்ல, அப்புறம் ஏன் கீழே இறக்கி விட சொல்ற? மாமா யாராச்சும் பாத்துறாங்க மாமா. யார் பார்த்தாலும் எனக்கு கவலையே இல்ல. ப்ளீஸ் மாமா. கீழே இறக்கி விடுங்களேன். ப்ளீஸ் 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 கீழே இறக்கி விட்டுருங்க ப்ளீஸ். சரி, அப்போ ஒரு உண்மை கொடுக்குறியா? முடியாது. அப்ப நானே இறக்கி விட முடியாது. ஏன் இப்படி பண்றீங்க? எப்படிங்க பண்றேன்? உங்களால என்னையெல்லாம் என்ன பண்றதுன்னே தெரியாது. என்ன வேணா பண்ணிக்க. ஆமா. சரி, ஒரு உண்மை கொடுக்குறேன்னு சொல்லி இறக்கி விட்டுறேன். சரி கொடுக்குறேன். கொடு. என்ன பழக்கதெல்லாம் அதெல்லாம் கொடுக்க முடியாது. பத்தியா பத்தியா பேச்ச மாத்திர பத்தியா? ஒருத்தருக்கு ஒரு வாக்கு கொடுத்தா அந்த வாக்கை காப்பாத்தணும். எனக்கு நான் வாக்கும் கொடுக்கல, நாக்கும் கொடுக்கல. இப்படிலாம் ஏமாத்த கூடாது. அப்புறம் வயசு பையன் சாபம் நான் சும்மா கூடாது. சாபமா? ஓ சாபமா விடுவீங்களா? அப்படி என்ன சாபம் விடுவீங்க? உனக்கு 10 பிள்ளை பறக்கணும்னு சாபம் விட்டுருவேன். இந்த பாவி மனசா, 1 இல்ல 2 இல்ல 10. இதெல்லாம் உங்களுக்கு ஓவரா தெரியல மாமா? தெரியலையே. இதெல்லாம் ரொம்ப அநியாயம். அப்ப நீ பண்ணது மட்டும் நியாயமா? அவனும் உங்ககிட்ட இப்படி எல்லாம் கேட்கலையே. கேட்டாலும் நான் கொடுக்க ரெடிதான். என்ன மனுஷன் நீங்களா? பார்த்தா எப்படி தெரியுது? இப்ப நீ முத்தம் கொடுக்குறியா, நான் சாபம் விடவா? இதெல்லாம் அநியாயம். கத்திக்க போற புருஷன் பேசுற பேச்சா இதெல்லாம்? அப்ப கொடு. சரி கண்ணை மூடுங்க. நீ ஏமாத்திட்டு ஓடுறதுக்கா? ஒழுங்கா கொடு, நான் கண்ணெல்லாம் மூட மாட்டேன். சரி திரும்புங்க. எங்க திரும்புறது? நீ திரும்பினத்தானே கண்ணத்துல கொடுக்க முடியும். கண்ணத்துல யாரு கேட்டா? பின்ன இங்க என்ன? அதெல்லாம் முடியாது. நீ கொடுக்கறேன்னு சொன்னேல. நீங்க எப்படி ஏட்டிக்க முட்டிக்க சொன்னீங்கன்னா நான் அப்படித்தான் சொல்லுவேன். நீ ஏன் கொடுக்கறேன்னு சொன்னேல செய்யி. அதெல்லாம் முடியாது. என்ன மாமா பண்றீங்க? ஐயா விடுங்க மத. முடியாது. ஐயோ அங்க பாருங்க அத்தை. எங்க 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 எங்கடி? ஆசை தோசை அப்பளோட. அடி பாவி, ஏமாத்திட்ட ஓடுற. இரு உன்னை வச்சுக்கிறேன். இன்னைக்கு இருந்தாலும் என்கிட்ட வந்துதானே ஆகணும். கள்ளி எப்படி ஏமாத்திட்டு ஓடிட்டா பாரு. என்னடா ஒரு ரொமான்ஸ் தான் போல. படா. நடத்து நடத்து, நீ நடத்து. வேணாண்டா, இதுக்கப்புறம் உன் காட்டுல அட மழை தான் போல. ஏண்டா உன் காட்டுல மழை பெஞ்சு ஓஞ்சிருச்சா என்ன? உன் காட்டுலயும் மழை பெய்யுது, ஆனா இனிமே உன் காட்டுல அட மழை தான். படாங்கிட்டு. சரி, என்ன பேசி முடிச்சிங்க? அதுக்கெல்லாம் நீங்க இருந்திருக்கணும்ப்பா, எனக்கெல்லாம் தெரியாது. சொல்லுடா. சொல்ல முடியாது. பாப்பா கிட்டே கேட்டுக்கிட்டு இதெல்லாம் உனக்கு அநியாயமா தெரியலடா. நீங்க என்னைக்கு பார்த்து தாலி கட்ட சொல்றீங்களோ அன்னைக்கே கெட்டிக்கிறேன்னு சொன்னேனே. இப்ப போய் நான் என்னைக்கு கல்யாணம் கேட்டா என்ன காரி துப்ப மாட்டாங்க? சொல்லுடா ஸ்வேன். அதெல்லாம் எனக்கு தெரியாதுப்பா. சரி சரி சொல்றேன். இன்னும் 1 வாரத்துல கல்யாணம். ஐயோ ஆனந்தமே வேணாண்டா, நெஞ்சுக்குள்ளே ஆரம்பமே. போடா பாடுற அண்ணனுக்கு வைக்கத்த. உனக்குதான் ஸ்வேன் நான் தேங்க்ஸ் சொல்லணும். அது மட்டும் பத்தாதுப்பா. சரி, என்ன பண்ணணும்னு நான் அப்புறம் சொல்றேன். நீ வாட்டுக்க குண்டக்க முண்டக்க எதையும் கேட்டு வச்சிடாத.
அதெல்லாம் கேட்க மாட்டேன், நீ பயப்பட. சரி, என்ன சொல்றாங்க அண்ணி? ஒன்னும் சொல்லல. சொல்லாத, நீ வேற ஏன்டா போடாங்கிட்டு. இப்ப தான்ப்பா அண்ணன் முகத்துல கல்யாணக்கலையே வருது. நீங்களும் எவ்வளவு கஷ்டப்பட்டுட்டீங்கல்ல. என்ன கஷ்டப்பட்டோம்? என்ன இருந்தாலும் எங்களுக்கு முன்னாடியே உங்களுக்கு கல்யாணம் முடிஞ்சிருக்கணும். நாங்க தான் அவசரப்பட்டுட்டோம். அதுக்கப்புறம் நீ உன்னோட ஆக்சிடெண்ட், அதுக்கப்புறம் நிறைய பிரச்சனை, இதனாலேயே கல்யாணம் தள்ளி தள்ளி போய்கிட்டே இருந்துச்சு. இதுக்கப்புறம் தள்ளி போக விடக்கூடாது. முடிவு பண்ண தேதியில கல்யாணம் நடந்தே ஆகணும். நடக்கும் அஸ்வின், கவலைப்படாத. யாரு? நானு? பின்ன நீதான்ப்பா கவலைப்படணும். கல்யாணம் நல்லபடியா நடக்கணும்னு. என்ன, உனக்கு தானே கல்யாணம், அதுக்குதான் நீ இருக்கியே, அப்புறம் எதுக்குடா நான் கவலைப்படணும்? அதுவும் சரிதான். எங்களோட சூழ்நிலைய புரிஞ்சுக்கிட்டு அம்மா அப்பா கிட்ட பேசின பத்தியா, ரொம்ப தேங்க்ஸ் அஸ்வின். சே, இதுக்கெல்லாம் போய் யாராச்சும் தேங்க்ஸ் சொல்லுவாங்களா? நீ தானே எங்க கல்யாணத்தை கஷ்டப்பட்டு நடத்தி வச்ச, அது மாதிரி நாங்களும் உங்க கல்யாணத்தை நடத்தி வைக்கணும்ல. என்ன, எங்க கல்யாணத்துக்கு பிரச்சனை இருந்துச்சு, உங்களுக்கு அந்த மாதிரி எதுவும் பிரச்சனைலாம் இல்லை. என்ன, நாள் தான் தள்ளி தள்ளி போய்கிட்டு இருக்கு, அவ்வளவுதான். சரி விடுப்பா, எது எப்பப்ப நடக்கணுமோ அது அப்பப்ப தானே நடக்கும். சரி, புது மாப்பிள்ள, சேலை எடுக்கணும், தாலி எடுக்கணும், உனக்கு ட்ரெஸ் எடுக்கணும். என்னைக்கு போலாம் சொல்லு? என்னைக்கு வேணா போலாமே. இன்னைக்கு போலாமா? நீ ரெடியாத்தான் இருப்ப, எனக்கு தெரியாது. அம்மா என்ன 2 நாள் கழிச்சு போலான்னு சொன்னாங்க. அதையும் முடிவு பண்ணியாச்சா? பின்ன எங்களை நீ என்ன நினைச்ச? சரி, எனக்கு அம்மா அப்பா கூட பிறந்த தம்பி தங்கச்சி இருந்தாலும் இவ்வளோ அக்கறையா பாத்துக்கிடுவாங்களான்னு தெரியல அஸ்வின். சரி, சென்டிமெண்ட்லாம் வேண்டாம். சந்தோஷமா இருக்க நேரத்துல அது எதுக்கு? அதுவும் சரிதான். வாடி அம்மா, அம்மா வேண்டாம்மா. அம்மா 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 நான் சொல்றத கேளு. உலகத்துல நம்ம வாழவே கூடாது. வாடி. ஐயா சாந்தி நில்லு. அக்கா எங்களை விடுங்க. என்னடி ஆச்சு? எதுக்காக இப்படி பண்ணிட்டு இருக்க? ஐயோ நான் என்ன சொல்லுவேன், எதுன்னு சொல்லுவேன்? அந்த என்னம்மா ஆச்சு ரோஜா? நான் என்னத்த சொல்லுவேன்? என்னம்மா ஆச்சு தர்ஷினி? அது வந்து அத்தை, அந்த சேகர் இருக்கான்ல, யாரு அந்த ரவுடி பயலா? ஆமா அத்தை, இன்னைக்கு காலையில என்கிட்ட அம்பளத்துட்டே இருந்தேன் அத்தை. கட்டுனா உனத்தை கட்டுவேன், இல்லைன்னா கொண்டு போட்டுருவேன்னு சொல்றியா அத்தை? பயமுறுத்தையா அத்தை? உனக்கு எவ்வளவு தைரியம்? ரவுடி பயலுக்கு இப்படி ஒரு தைரியமா? அவன 4 அடி அடிக்கிறத விட்டுவிட்டு இப்படி பிள்ளைய கூட்டு போய் சாவடிக்கணும்னு பாருங்க. என்ன சாந்தி இதெல்லாம்? சரோஜா, வேற என்ன பண்ண சொல்றாங்க? யாருக்கும் பாரமா இருக்க வேண்டாம். எதுக்கு என் பிள்ளையால யாருக்கும் கஷ்டம்? என் பிள்ளை இருக்கிறதுனாலதானே இவ்வளவு பிரச்சனை. என் பிள்ளைய இருக்க வேண்டாம், நானே இருக்க வேண்டாம். நாங்க போய் எங்கேயாச்சும் ஆத்துலயோ குளத்துலயோ விழுந்து செத்து போயிடுறோம். 5 பல்ல காட்டிடுறேன் சாந்தி. இல்ல, எப்பேற்பட்ட பிள்ளைய? இந்த பிள்ளைய போய் நீ குளத்துலயோ ஆத்துலயோ தள்ளி விடணுங்கிறியே, நீதான் ஒரு தாயாடி. என்ன சரோஜா, வேண்டாம். அவனை கட்டிக்கிட்டு என் பிள்ளை வாழ்றதும் பாலங்கலத்துல விழுகுறதும் ஒண்ணுதான் சரோஜா. அதுக்கு என் பிள்ளைய நானே கொண்டு போட்டுறேன். அதுக்கப்புறமா அவனும் அவ குடும்பமும் சந்தோஷமா இருக்கட்டும். நாங்க இருக்கிறது யாருக்கும் பிரச்சனையா இருக்க வேண்டாம். பாரு சாந்தி, நான் சொல்றதை கேளு. அவங்க ஆத்தா கிட்ட சொல்லி 4 வாக்கு வைக்கிறத விட்டுவிட்டு இதென்னடி பேச்சு? சரோஜா, அவகிட்டலாம் சண்டை போட எனக்கு தெம்பில்ல சரோஜா. தயவு செஞ்சு என்னை விட்டுரு. என் புருஷன் என்னைக்கு என்னையும் என் பிள்ளையும் விட்டுட்டு செத்தாரோ அன்னைக்கே நான் பாதி செத்துட்டேன். இப்ப மீதியும் செத்துட்டேன். என்னால முடியல சரோஜா. நான் என்ன ஆசைப்பட்டேன்? என் பிள்ளை நல்லா படிச்சு சந்தோஷமா வாழணும்னு ஆசைப்பட்டேன். அது ஒரு குத்தம். பிள்ளைய விட்டுவிட்டு அவர் வாட்டுக்கு செத்து போயிட்டாரு. நான் என் பிள்ளைய வளர்க்க எவ்வளவு கஷ்டப்பட்டேன்னு தெரியுமா? எங்க அண்ணன் அவங்க வீட்டுல கூட்டு போய் வச்சிருந்தார். அது பிடிக்காம இவளுக்குலாம் நம்ம கஞ்சி ஊத்தணுமான்னு என் மதனிக்காரி என்ன விரட்டி விட்டுட்டா. இப்ப அந்த வீட்லயே என் பிள்ளை வாழணுமா? நீயே சொல்லு. அதுவும் அந்த குடிகார ரவுடி பையில கட்டிக்கிட்டு பச்சை பிள்ளைய வச்சிருக்காளேன்ற இறக்கமே இல்லாம என்னையும் என் பிள்ளைய விரட்டி விட்டாங்க. இப்ப மட்டும் எங்க இருந்து வந்துச்சு இந்த கட்டிக்கணும்னு ஆசையும் பாசமும்? நீயே சொல்லு. எங்க இருந்து வந்திருக்கோம்? உன் மக மூக்கு மூலியமா லட்சணமா இருக்கல்ல, அவன் கண்ணை உறுத்தாது. இதுக்கெல்லாம் அவனுக்கு வெக்கமா இல்ல. சரி வராது, சரியே வராது. ஒண்ணு அவனோட அப்பா கிட்டயும் ஆத்தா கிட்டயும் சொல்லி அவனை அடக்கி வைக்கணும், இல்ல போலீஸ் ஸ்டேஷன்ல போய் கம்ப்ளைண்ட் கொடுக்கணும். வேண்டாம் சரோஜக்கா, வேண்டாம். சும்மாவே அவ பத்திரகாளி மாதிரி ஆடுவா. இப்ப அவன் புள்ள என் புள்ள மேல ஆசைப்பட்டது தெரிஞ்சால என் பிள்ளைய கொன்னாலும் கொன்றுவான். வேண்டாம் சரோஜா. அதுக்காக இதை சும்மாவா விட சொல்ற? நீ பச்சை பிள்ளைய கூட்டுக்கிட்டு சாக போறேன்னு போறியே, ஏன் யாரும் இல்ல நினைச்சுக்கிட்டு இருக்க? நான் இருக்கேன். உன்னை பத்தி எனக்கு நல்லா தெரியும். நீ தெரிஞ்சுக்கிட்ட எனக்கு அதுவே போதும் சரோஜா. வேற யாரும் என்னை பத்தி தெரிஞ்சுக்கணும்ன்ற அவசியமே இல்லை. இப்ப என் பிள்ளைய காப்பாத்தணும். நான் அதுக்கு என்ன பண்றது? நீ எதுவும் பண்ண வேணாம், நான் பாத்துக்கிறேன். அவ உனக்கு மட்டும் பொண்ணு கிடையாது, எனக்கும் பொண்ணுதான். நீ வா, எதுவா இருந்தாலும் நான் பாத்துக்கிறேன். அவனையும் அவ ஆத்தாலையும் மண்ட முடிய பிடிச்ச ஆயல. என் பேரு சரோஜா இல்ல. சேகரே, எனக்கு உன் மண்ட காலிடி. நீ வா, இன்னைக்கு நானா
அவனா இல்ல அவங்க ஆத்தாளான்னு பாத்துருவான். குட்டீஸ், சாரி எங்களால தொடர்ந்து முன்னால வீடியோ போட முடியல, மன்னிச்சுக்கங்க. இனிமே ரெகுலரா வீடியோ வந்துரும். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம அழகு வாழ் தமிழ் காட்டன் சேனலை